Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஃபைனலி அக்காட்சுக்கிட்ட கில் ரிவில் வீடியோ வந்து வந்தாச்சு நம்ம. ஸோ இந்த வீடியோ தான் அது. அண்டு இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHK அகாடமி. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸு கில்டு ட்ரிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலி ட்ரிப் மாதிரி நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் NHK அகாடமியில் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் யார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அவங்களோட டோர்னமெண்ட் நாலேஜை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்களா, சேரிட்டி. அந்த மாதிரி வந்து சேரிட்டி நாங்களே இப்போ வரைக்கும் நடத்துகிற எல்லா டோர்னமெண்ட்டும் பார்த்திங்கன்னா சேரிட்டின்னு கீழே சின்னதாக ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்போம். எல்லா டோர்னமெண்ட்லேயும் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேரிட்டிக்குன்னு தனியாக எடுத்து வச்சு உதவி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட சேர்ந்து கை கோர்த்து நீங்களும் உதவணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்டு இது வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் உள்ள ப்ரோட்டோக்கால் படி ஃபாலோ பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து நடத்துகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியல் நைட் ஆஃப் ஸ்ரீஎன் சேனலில் வந்து அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணும்போது அதை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் கண்டென்ட்டான அக்காட்சுக்கி கில் ரிவில்குள்ளே போகணும்ல, போவோமா? அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. ஸோ ஃபைனலி கெட்டிங் என்டர் இன்டு த வீடியோ. ஸோ அக்காட்சுக்கிட்ட கில் ரிவில் வீடியோக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கில் ரிவில் கிடையாது, ஒரு 3 நண்பர்களோட கதை. ஸோ அந்த 3 நண்பர்கள் எப்படி ஒன்றா சேர்ந்தாங்க, இந்த அக்காட்சுக்கி எப்படி உருவாச்சு, அந்த கதையை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து நாட்ஸ் அ ப்ளேயர் ரிவில், இட்ஸ் அ கில் ரிவில். ஸோ அந்த கில் ரிவில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லீடரான சுரேந்தரே பார்த்தீங்கன்னா இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை வந்து சொல்ல போகிறாரு. கேட்கலாமா? ப்ரோ, என் பேர் விக்ரம். கில் ரிவில் பண்ணணும் அது சுரே ப்ரோ சொல்லியிருந்தேன். கில்டு ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்லுங்கள். எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது? எப்படின்னா, நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். நானே கிறிஸ்து சுரே தான் 3 பேர் தான் முதல்ல கில்டு ஆஃபீஸரு எல்லாமே 3 பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணது. உடனே நாங்கள் சும்மா கிராண்ட் அடிச்சுட்டு இருப்போம். உடனே நம்மளுக்குன்னு ஒரு கில்டு ஓப்பன் பண்ணி நம்ம 3 பேர் நடத்தணும்டா அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ரொம்ப பழைய பிளேயர்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப பழைய கில்டும் இல்லை, ஒரு பழைய பிளேயர் தான் ப்ரோ. தனித்தனியா இருந்தது அங்கங்க. நாங்க ஒன்னா வந்து நான் வந்தது 30 தான். இவங்க கிராண்ட் அடிச்சோம். ஆடிருக்கேன். எப்படின்னா சீசன் வந்து 15 வந்து ஆடிருக்கேன் நானு. நாங்கெல்லாம் பார்த்தது வந்து சீசன் 30 தான் பார்த்தோம். அந்த டைம்ல எங்களை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு அப்ப சேர்ந்துட்டு நாங்க சரி ரீஜன் அடிக்கலாம் ட்ரை பண்ணோம். இல்ல ஆளாளுக்கு அவங்க விளாண்டு ஒரு நாள் ஒரே சீசன்ல 3 பேர் 50,000 மைன் போட்டோம் தனியா. உடனே அடுத்த சீசன் ரீஜன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடியல இருந்தோம். சரி நம்ம 3 பேர் சேர்ந்து அடிக்கலாம் சொல்லிட்டு 3 பேருமே ஒரே சீசன்ல ரீஜன் அடிச்சோம். 4வது ஆள ஒரு ஸ்குவாட்லே கிடையாது எங்க ஸ்குவாட்ல. வரவனை பிடிச்சி போட்டு 4வது ஆள் வரவனை பிடிச்சி போட்டு போவோம். ஸ்பான்சரே அப்படிலாம் கிடையாது. அட்டாக் தான் சென்டர் பிடிச்சி ஆடி அட்டாக் ஆடி அப்படி அடிச்சோன்னா அந்த சீசன்ல நாங்க ஸ்டார்டிங்ல 3 அடிச்சு ஒரே ஒருத்தன் தான் ஒரே ஆட முடியும். அதனால அதுக்கப்புறம் விட்டுட்டோம். ஒரு நாள் தான் இருக்கு, 2 நாள்ல ஒரு நாள் தான் இருக்க முடிஞ்சுச்சு. அதுல கண் வலிக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போனோம்னா அப்படி நாங்க விட்டுட்டோம். உடனே யாருக்கு நேம் தெரியலன்னா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சப்ப தான் அந்த கில்டு ஓபன் பண்ணி நேம் எப்படி வைப்போம், கட்சிங்கிற கில்டு ஓபன் பண்ணி நாங்க நேம் வச்சு ஒரே இல்ல மட்டும் நம்ம 3 பேர் சேர்ந்து ஏத்துவோம். அப்ப சீசன் ஃபுல்லா அதிலேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த சீசன் அடுத்த 100 ஆளை ஏத்துவோம் அப்படின்னு நாங்க 3 பேரும் சேர்ந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பேசிக்கிறேன். ஸோ அவங்க 3 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் கரெக்டான ஒரு பிளேயரு இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க உருவாக்க நினச்ச ஒரே விஷயம் கில்டு தான். ஸோ அக்காட்சுக்கின்னு ஒரு கில்டை வந்து உருவாக்கின கையோடு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்க. ஸோ நினச்சதும் பார்த்தீங்கன்னா வந்து பேர் வந்து மேலே வரல. அதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா ரீஜனில் நிறுத்தி கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்குற நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, என்னப்பா உங்களுக்கு என்னப்பா 4 பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு மேலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. உள்ள ஒரு பிளேயர் கூட சும்மா சாதாரண டம்மி பிளேயருக்கு கிடையாது. எல்லா பேரும் பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்காங்க. சீரியஸ்லி அந்த மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா தரமாக இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் மூல காரணமே பார்த்திங்கன்னா அந்த 3 பேர் தான், கிறிஷ், அபி, அப்புறம் சுரேந்தர். ஸோ
அதாவது உங்களோட கில்டு ஹிஸ்ட்ரி உங்களுக்கே தெரியாதுல்ல, அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரியணும்ல. அதனால் நீங்களே ஃபஸ்ட்டு கில்டு ஹிஸ்ட்ரி தெரியலனா எப்படி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணது. ஸோ எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 3 நண்பர்களோட கதை. அண்ட் எல்லாரோட ப்ரொஃபைலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அக்காட்சுகிங்கிறது அந்த 3 நண்பர்கள் உருவாக்கினது தான். அது உருவானதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸோட ப்ரொஃபைலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து கில்ட் ரிவில் தானே கிடையாது, தவிர பிளேயர்ஸ் ரிவில் கிடையாது. இவ்வளோ கேடி வச்சுருக்காங்க, இந்த கிராண்டில் இருக்காங்க அப்படின்னு வந்து என்னாலேயும் வந்து வீடியோ மேக் பண்ணி போட முடியும். மற்றவங்க மாதிரி சொம்பு அடிச்சுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு என்னாலேயும் வீடியோ மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியே வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல, எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க, எப்படிலாம் இது உருவாச்சு, அந்த உருவான கில்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ நேம் இருக்குது, எவ்வளோ ஃபேம் இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக அக்காட்சுகி வந்து மேக் பண்ணுது. இல்லைனா நான் ஸ்டார்டிங்கில் NHK கூட மேக் பண்ணி போட்டிருப்பேன், ஸ்டார்ட் வீடியோவாக மொதல் வீடியோவாக வந்து போட்டிருந்திருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து தெரியணும்ல, நிறைய பேர் தெரியணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேக் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கில்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் கான்டாக்ட் பிடிச்சி நம்ம என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ பண்ணுவோம். அண்டு இதில் மெயினாக வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த 3 பேரும் முகத்தை கூட பார்த்ததில்ல. 3 பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணதே இல்லை ப்ரோ அப்படின்னாங்க. கண்டிப்பாக மீட் பண்ணும்போது சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வேறு லெவலில் பங்கமான மொமெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மீட் பண்ணோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இதெல்லாம் கேட்கையில் ரொம்ப ஒரு மாதிரி அவங்க இப்போ வரைக்குமே 3 பேர் ஒன்றா தான் இருக்குன்னு சொல்லும்போது சின்னதாக என் முகத்தில் ஒரு ஸ்மைலு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பாண்டு இப்போ வரைக்கும் ரொம்ப அன்பிரேக்கபிளாக இருக்குது. ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம தமிழ் பசங்க, நம்ம கூட உள்ள பசங்க மேலே வராங்க, இவ்வளோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரீஜன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்காட்சுகிங்கிற பேர் மேலே இருக்கும். கில்ஸு அந்த எப்படி சொல்கிறது, இந்த கன்னுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிசானு, AW, MP50 அதில் பார்த்திங்கன்னா பசங்களோட பேர் மேலே இருக்கும். அப்புறம் கில்டு வார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா விபேஜ் கில்டுங்கிற அந்த பேர் வந்து மேலே இருக்கும். நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டாலுமே அக்காட்சுகிங்கிற அவங்களோட நேமை வந்து பதிச்சிட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டதை தான், அந்த ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பால் மட்டும்தான் நடந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி அந்த 55 பேரோட பாண்டு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அக்காட்சுகிங்கிற பேர் பார்த்திங்கன்னா இன்னும் மேலே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வர காரணமாக இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எந்தெந்த கில்டெல்லாம் வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோவில் நிறைய குறை எது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. டாட்டா, பை பாய்.